ஏன்னா தெரியும் நம்ம 27 வரையில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். 28 சொல்லுங்க ஆன்சர். பிழையற்ற எது வந்து ராங்னு கேட்டிருக்காங்க. சாரி, பிழையற்றன்னா கரெக்ட், சரியான தொடர். செய்திகள் வாராது, செய்திகள் வாரா. மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதிற்று, மோட்டார் வண்டிகள் ரயிலுடன் மோதின. எது கரெக்டா இருக்கும்பா? எது கரெக்டா இருக்கும்? ஏதோ ஒண்ணு பிக்ஸ் பண்ணீங்கன்னா கூட வந்துரும் ஆன்சர். சொல்லுங்க. செய்திகள் வாரா. வாராதுன்னு வரக்கூடாது, வாரான்னு வரும். சோ அப்ப ஒண்ணு தப்பு, ரெண்டுங்கிறத ஆப்ஷன்ல இருக்கணும். அப்ப வந்து நம்ம ரெண்டுங்கிற ஆப்ஷன்ல இருக்கணுங்கிறனால ஒன்னா சியோ டியோ இருக்கும். இப்ப சொல்லுங்க, 4 சரியா 1 சரியா? 1 தப்புன்னு நம்ம சொல்லிட்டோம் இல்லையா? அப்ப எது மட்டும்தான் சரி? 2, 4 மட்டும்தான் சரி. ரயிலுடன் மோதிற்றுன்னு வருமா, மோதினன்னு வருமா? மோதின அப்படிங்கறத வரணும், மோதிற்றுன்னு வரக்கூடாது. மோட்டார் வண்டிகள். ஏன்னா இற்று அப்படின்னு போடுறது வந்து ஒருமைக்கு தான் நம்ம போடணும். ஒருமையோட விகுதியாதான் வரணும். மோதிற்று, உடைந்து போயிற்று, பானை உடைந்து போயிற்று, பானைகள் உடைந்து போயின. சோ அதனால இதுதான். இது வந்து பிழை நீக்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது சொல்லுங்க பாப்போம். எது வந்து பிழையான தொடர், எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. என் சட்டையும் என் தம்பி சட்டையும் நனைந்தது. இன்று மக்கள்கள் கூட்டம் அலைமோதுது. பார்த்த உடனே இது தப்புன்னு நம்ம சொல்லிடலாம். அது என்னது? இத பார்த்தோன்னே ஒரு விஷயம் தப்புன்னு சொல்லிடலாம்ப்பா. என்ன சொல்லலாம்? என் சட்டையும் என் கூட்டம் அலைமோதுகிறது. ஏன்னா இங்க மக்கள்ங்கிறதே வந்து ஒரு பன்மை சொல்லுது. அதுக்கு கல் விகுதி வரக்கூடாது. அப்ப இது தப்பு. அப்ப பிழையான தொடர் அப்படிங்கும்போது நமக்கு என்ன, எது பிழையானதா இருக்கும்? என் சட்டையும் என் தம்பியும் சட்டையும் நனைந்தன. ஏன்னா 2 சட்டை பத்தி இங்க பேசுறாங்க இல்லையா? அப்போ 1, 2 ரெண்டுமே தவறு. கரெக்டா? என் சட்டையும் என் தம்பி சட்டையும் நனைந்தன அப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஓகேவா? மதுரை எனும் நகரமா என்னும் நகரமாப்பா? இது இன்னைக்கு ஒரு ஆஃப்லைன் கிளாஸ்ல கன்ஃபியூஸ் பண்ணிருந்தாங்க. ஏதோ ஒண்ணு. மதுரை என்னும் நகரமா எனும் நகரமா? எனும் போடுவோமா, எண்ணும் போடுமா? ஃபர்ஸ்ட் நான் சொல்லிருக்கிறதா, ரெண்டாவதா நான் சொல்லிருக்கிறதா? எனும். மதுரை என்னும் நகரம்பா. என்னும்ங்கிறத கரெக்ட், எனும்ங்கிறது தப்பு. மதுரை என்னும் நகரம். இரண்டாவது அல்லது மூன்றாவது கொடு. இது எப்படி வரும்? இரண்டாவது அல்லது மூன்றாவது கொடு. இது கரெக்டா தப்பா? இது பிழை இருக்குமா? எப்படி சொல்லணும்? அல்லது வராது. அல்லது போடாம இரண்டாவது மூன்றாவது கொடு. ஒன்னா ரெண்டாச்சு கொடு, இல்லைன்னா மூணையும் கொடு. மாம்பழம் ஒன்னாச்சு கொடு, இல்லைன்னா ரெண்டாச்சு கொடு. அதான் ரெண்டாவது மூணாவது கொடு, ஏதோ ஒண்ணு கொடு அப்படிங்கிறாங்க. இதே இரண்டோ மூன்றோ தருக, இது கரெக்டா இல்ல அல்லது வரணுமா? ஓ இடைச்சொல் வருது, இரண்டோ மூன்றோ தருக, இது எப்படி வரணும்? கரெக்ட் தான் மேம். இரண்டோ மூன்றோ ஓ வரும்போது கரெக்ட் தான் மேம். அல்லது வராது. ஓ வரும்போதும் சரி, ஆவது வரும்போதும் சரி, என்ன வராது? அல்லது வராது. அப்போ இரண்டாவது இல்ல மூணாவது கொடு அப்படின்னு கேக்குறாங்க அப்படின்னா, இங்க இடையில வந்து ஆர் வந்து வராது, அல்லதுங்கிறது வராது. அதே மாதிரி இரண்டோ இல்லைன்னா மூன்றோ தருக அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கும் இடையில வந்து அல்லது வராது. இரண்டோ மூன்றோ தருக இல்லைன்னா தா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தருக அப்படிங்கிறது வியங்கோள் வினைமுற்று. என்ன பொருளில் வந்திருக்கு? வேண்டலா, விதித்தலா, அந்த மாதிரி கேக்குறேன். வேண்டல், விதித்தல், வைதல், வாழ்த்துதல். தருகங்கிறது வேண்டல். வேண்டல்ங்கிறது என்ன பொருள்ல வந்திருக்கு? சாரி, தருகங்கிறது வந்து வேண்டல் பொருள்ல வந்திருக்கு. வியங்கோள் வினைமுற்று விகுதிகள்ல ஒன்னு சொல்லிருங்க. கா இயர் இயர். கா இய இயர். ஓகே. கோடல், இதோட வேர்ச்சொல் என்ன? கோடல் இதோட வேர்ச்சொல் எந்த லகரம்? பொதுலகரம். ஓகே. கோடல் அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து கொள். ஓகே. குபேரன் என்ற சொல்லை குறிக்கிற ஓரெழுத்து ஒரு மொழி. குபேரன் அப்படிங்கிற மீனிங் கொடுக்கக்கூடிய ஓரெழுத்து ஒரு மொழி. தா அப்படின்னா குபேரன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே. கீசவம் அப்படின்னா என்ன மீனிங்? கீசவம் ஆப்ஷன் மூங்கில்,
மூங்கில் ரெண்டாவது மேம். வந்து குரங்கு, மூணாவது வந்து சங்கு. இல்ல ஒண்ணுக்கு மேற்பட்டது வந்தாலும் ஓகே தான். கீசவம், மூங்கிலும் குரங்கு வரும். மூங்கில், குரங்கு இந்த ரெண்டுமே நம்ம கீசவம் அப்படின்னு சொல்லுவாங்க. கீசவம், மூங்கில், குரங்கு. குரங்கு. தாக்கு என்ன பார்த்தோம்? குபேரன். தாக்கு வந்து குபேரன். ஓகே, நம்ம டெஸ்டே கன்டினியூ பண்ணலாம். இன்னைக்கு கொஸ்டின்ல கேட்டது. சரி, மக்கள்கள் வரக்கூடாது. இங்க நனைந்தன அப்படின்னு வரணும். உந்தன் சேர்த்து எழுதுனீங்கன்னா என்னப்பா வரும்? உன்றன் மேம். ம். உன்றன் 2வது ஆப்ஷன் மேம். ஏன்னா 2 சொல்லி நகரம் வந்திருக்கு. வருமொழி முதல்ல தகரம் வந்திருக்கு. அப்ப இந்த தகரம் தகரம் வந்தால் என்னவா ராவா மாறும்? ரகரமாக நகரமா மாறும். மாறும். இதே இங்க ஓகே 3 சொல்லி அடுத்த கீழே வரும் பார்க்கலாம். நாயோ அல்லது நரியோ இங்கு வந்தது என்பது தவறானதுன்னு கொடுத்திருக்காங்க. கூற்றே சொல்லிட்டாங்க. தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஓ அப்படிங்கிற இணைப்பு சொல் வரும்போது அல்லது வராது. அல்லதுங்கிறது வராதுன்னு சொல்றாங்க. இது கரெக்டாப்பா? கரெக்ட்டுங்க மேம். 2மே சரியான. ரெண்டுமே கரெக்ட். கூற்று ஒண்ணு கூற்று காரணத்தை விளக்குகிறதுன்னு வந்திருந்தாலும் ஓகே. இங்க வந்து சரியா தப்பான்னு மட்டும் கேட்டாங்க. அக்கப்போர் அப்படிங்கிறது என்ன சொல்? இது நம்ம லாஸ்ட் கிளாஸே பார்த்தோமா இல்லையா? எனக்கு ஞாபகம் இல்ல. சரி சொல்லுங்க. அக்கப்போருங்கிறது என்ன சொல்? இது நம்ம பார்த்துட்டோம் ஆக்சுவலி லாஸ்ட் கிளாஸ்ல. உருது சொல். ஆக்கம் கூறுதல்னா வாழ்த்துதல். அறிவுரை வாழ்த்துதல். வாழ்த்துதல். ஆக்கம் கூறுதல்னா வாழ்த்துதல். அதுதான் மெட்டீரியல் இருக்கும். இது டெஸ்ட் 4 நினைக்கிறேன். டெஸ்ட் 3யோ 4. சரி, நீங்க பாத்தீங்கன்னா தெரியும்ப்பா. இந்த டெஸ்ட் 3ல மரபு தொடர்ல தான் இருக்கு. ஆக்கம் கூறுதல்னா. அது பாருங்க டெஸ்ட் 3ல இருக்கிற மரபு தொடர்ல தான் இருக்கும். ஓ வரிசையில இருந்து இருக்கா? சரி, நீங்க பாருங்க. டெஸ்ட் பேட்ச்ல இருக்கவங்க அதுல பாருங்க. டெஸ்ட் 4ல தான் இருக்கும். சரி, அதுக்கப்புறம் இதுக்கு சொல்லுங்க. சரியான இணையை தேர்வு செய்க. விலக்கூட்டல் காய், விலங்காய், மாக்கூட்டல் துளிர், மாந்துளிர். எது கரெக்ட்? சரியான இணை. காயா கூட்டல் பூ, காயா பூ. விலங்காய் வந்து விலம் அப்படின்னு வராது. விலம் கூட்டல் காய் வராது. இதுதான் கரெக்ட். மீதி எல்லாமே கரெக்ட். மாந்தளிர் கரெக்ட். காயா பூ இதெல்லாமே கரெக்ட். மலை வீல் அருவி என்ன இலக்கண தொகைப்பா? இலக்கண குறிப்பு சாரி. மலையிலிருந்து வீழ்கின்ற அருவி. இருந்து அப்படின்னு வந்தாவே 5ஆம் வேற்றுமை துறைதான். 5க்கும் 7க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா 5க்கும் 7க்கும் என்ன டிஃபரெண்ட்? 5 வந்து மலையிலிருந்து வீழ்கின்ற அருவி. அப்ப அது 5ஆம் வேற்றுமை தொகைதான். 5ஆம் வேற்றுமை தொகை தான் கரெக்ட். அரசம்னா என்ன? பெரிய அரசம் போட்டிருக்காங்க. அரசம்னா என்ன? அரசம் அப்படின்னா கத்திரி. இந்த மெட்டீரியல் தான் இருக்கும். இதுவும் டெஸ்ட் 3 தான். அரசம்னா கத்திரிக்காய். எது தப்பான இணை? தவறான இணை எதுன்னு கேக்குறாங்க. எது தவறான இணை? அரவன்னா முனிவன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அரவன் தான் முனிவன் வரும். ஓகே, இந்த அரவன் தான் முனிவன். இந்த அரவன் அப்படின்னாவே அரவு அப்படின்னாவே சிவன் தான். இந்த அரவு அப்படிங்கிறது வந்து பாம்பு கிடையாது. பாம்புக்கு எந்தரா வரும்பா? சின்னரா வரும். சின்னதா வரும் மேம். அப்புறம் அரண்னா வந்து சிவன் அப்படிங்கிறது அது ரைட். இந்த அரண்னா சிவன்கிறது கரெக்ட். மூங்கில் அப்படிங்கிற பொருள் தரும் சொற்கள். மூங்கில்னா நமக்கு நல்லாவே தெரியும். மூங்கில் அப்படின்னா அமையும். அரியல் அப்படின்னாலும் மூங்கில் தான். மூங்கில்னா அமைனாலும் கரெக்ட் தான். அரியல்னாலும் கரெக்ட் தான். சோ ஆன்சர் என்னன்னா 1 மற்றும் 2 கரெக்ட். 1 and 2. நல்லன் ராமன் இது என்னப்பா தொடர்? நல்லன் ராமன் இது என்ன தொடர்? நல்லவன் ராமனா குறிப்பு வினைமுற்று. இப்போ தெரிநிலையே வராது. ஏன் சொல்லுங்க? காலத்தை இதை உணர்த்துறது இல்ல. இந்த பெயர் சொல்லோட பண்பை மட்டும்தான் உணர்த்துது. அப்ப இது என்னவா இருக்கும்? நல்லன் அது போக நல்லன் அப்படிங்கிறது வினைமுற்றா வந்துருச்சு. நல்லன்னு சொன்னாவே மீனிங் இங்க ராமன் வந்தாலும் வராட்டியும். சோ இது குறிப்பு வினைமுற்றுதான். பெயரெச்சம்னு கிடையாது இல்லையா? பெயரெச்சமும் சொல்ல முடியாது. குறிப்பு வினைமுற்று தொடர் அப்படின்னு சொல்லிக்கலாம். வினைமுற்று நீங்க வந்தனால நம்ம பெயரெச்சத்துக்கு போகாம இதுவே எடுத்துக்கலாம். பெயரெச்சம்க்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. பெயரெச்சம் தொடர். அழகிய தாமரை அந்த மாதிரி அப்படி வர்றதுதான் வந்து பெயரெச்ச தொடர். சரி, இது நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். இது நீங்க படிச்சு பாருங்க.
இது எல்லாமே கரெக்ட். அப்ரிட்ஜ் ஃபார்ம்னா சுருக்கிய வடிவம், அப்ரிட்ஜ்டு ரிப்போர்ட்னா சுருக்க அறிக்கை, அப்ரிட்ஜ்டு எடிஷன்னா சுருக்கிய பதிப்பு. அப்ரிட்ஜ்னா என்னன்னா சுருக்கிய அப்படிங்கிறது தெரிஞ்சாவே நம்ம எழுதிடலாம். அப்புறம் மத்ததுக்கெல்லாம் தெரியும். ஃபார்முக்கு என்ன இது எல்லாமே தெரியும். இதுல ஏல இருக்கும். ஏல பி வரிசை இருக்கும். நம்ம அடுத்தது போலாம். நீங்க இதை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, அப்ரிட்ஜ்டு அப்ரிட்ஜ்னு வந்தாவே சுருக்கிய அப்படிங்கறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. எடிஷன்னா பதிப்பு, ரிப்போர்ட்னா அறிக்கை, ஃபார்ம்னா வடிவம் நமக்கு தெரியும். மதிப்பு சான்றளிப்புனா என்ன? நம்ம காலேஜஸ்ல பார்ப்போம். இந்த காலேஜ் அக்ரிகேட்டட் ஏ கிரேட் அக்ரிடியேஷன் அப்படின்னா மதிப்பு சான்றளிப்புனாவே அக்ரிடியேஷன் தான் வரும். சரிங்களா? நீங்க கலைச்சொல் பாருங்க. இப்ப நம்ம கான்செப்ட் மட்டும் பார்க்கலாம். அட்வர்சிட்டி, சரி இது வேணா சொல்லுங்க. அட்வர்சிட்டினா என்ன? கெஸ் பண்ணுங்க. கவனமா, கவனம், விளம்பரப்படுத்தல், ஆர்வம் கொள்ளுதல். கவனம்னா ஆர்வம் கொள்றது ஒரே மாதிரி கிட்டத்தட்ட மீனிங்கா வருது. அப்ப இது இருக்காது. அப்ப துன்பம் வரக்கு சான்ஸ் இருக்கு. அப்படி கூட நீங்க ஆன்சர் பிக் பண்ணலாம். அட்வர்சிட்டி அப்படிங்கிறது அட்வர்ஸ்னாவே துன்பம் அப்படின்னு அர்த்தம். கோசரம்ங்கிறது என்ன சொல்பா? கோசரம், கோசரம் உருது சொல்லுங்க. இல்ல. கவுடா, கவுடா நம்ம படிப்போம் இல்லையா எத்திக்ஸ்ல, இந்த சங்க காலத்துல எல்லாம் படிப்போம். கவுடா கன்னட, கன்னட சொல். கோசரம். இப்பதான் அக்கப்போருக்கு பார்த்தோம். அக்கப்போர்னா என்ன சொல்லுன்னு பார்த்தோம்? உருது மேம். அக்கப்போர்னா உருது. மன்னிப்பு அப்படிங்கிறது என்ன சொல்? உருது சொல் மேம். மன்னிப்பு அப்படிங்கிறது உருது சொல். சிங்கரேணி என்ற இடத்தில் நிலக்கரி கிடைக்கும் அப்படிங்கிறது பிணையானது. என்ற என்பது இறந்த காலத்தை குறிக்கிறது. எண்ணும் என்பதே சரியானதுன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? நான் இப்பதான் சொன்னேன். மதுரை எண்ணும் நகரம். சிங்கரேணி என்ற அப்படிலாம் வரக்கூடாது. எனும்னு இன்னும் இல்லாமே வரக்கூடாது. எண்ணும் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இப்ப சொல்லுங்க, என்ன ஆப்ஷன் வரும்? ரெண்டுமே தப்பு. என்ற இடத்துல நிலக்கரி கிடைக்கும் என்றது பிழைன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. தப்புதான்ப்பா அப்படின்ட்டாங்க. ரெண்டுமே சரி. அப்ப ஆப்ஷன் ஏ. எது பொருத்தம் அற்றதுன்னு கேக்குறாங்க. மாவு, பாகு, மாசு, நாடு. சொல்லுங்க. இது குற்றியலுகரத்துல தான் கேக்குறாங்க. சொல்லுங்க. குற்றியலுகரத்துல தான் கேக்குறாங்க. ஏ ஆப்ஷனா? வாட்ஸ் த ரீசன்? அது வந்து ஓகே. அடுத்தது வந்து என்னது? மாவு கரெக்ட். யமலி. சரி, இந்த மூணுமே என்ன டைப்? குற்றியலுகரம் 6 வகைப்படும் இல்லைங்களா? இந்த மூணுமே என்ன டைப் ஆஃப் குற்றியலுகரம்? உயிர்த்தொடரா, நெடில்தொடரா? நெடில்தொடர். நெடில்தொடர் குற்றியலுகரம் மட்டும்தான் 2 எழுத்துல வரும். தனி நெடிலுக்கு அடுத்தது குசுடு துபுரு வந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா ஈற்றயல் எழுத்து நெடிலா இருந்ததுன்னா அது நெடில் தொடர் குற்றியலுகரம். இதே அரசுன்னு சொல்றேன், அதுதான் என்ன தொடர்பா? அரசு. அப்புறம் வந்து முரசம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது வந்து நம்ம உயிர் தொடர் குற்றியலுகரம் சொல்றோம். யமலி அப்படின்னா என்ன? யமலி நாய். இப்ப கீசகம்க்கு என்ன படிச்சோம்? கழுகு வேந்தன்னா எதை சொல்றாங்கப்பா? நான் பாத்துட்டேன், மாத்தி சொல்லிட்டு பாருங்க. பறவை வேந்தன். பறவை வேந்தன் என்ன சொல்லுவாங்கன்னா கழுகுன்னு சொல்லுவாங்க. புல்லரசுனா என்ன சொல்லுவாங்க? புல்லரசுனா எதை சொல்றாங்க? அதுவும் கழுகுதான். புல்லரசு அப்படின்னாலும் கழுகுதான். ஓகே. இதே வந்து அச்சப்பள்ளம். அச்சப்பள்ளம்னா எதை சொல்றாங்க? அச்சப்பள்ளம்னா கரடி. என்குனா என்னப்பா? என்கு பன்றி மேம். வராகன். என்குனாவே கரடி. சாரி. என்குனா கரடி. இதே வந்து என்குனா கரடி. கேளல்னா தான் பன்றி. கேளல்னா பன்றி. வராகம்னாலும் என்னதான்? பன்றி மேம். வராகம் அப்படிங்கிறது ஓல்டு ஹிஸ்டரியில படிச்சிருப்பீங்க. எந்த அரசோட, எந்த கிங்டமோட சிம்பிள்? விஜயநகரத்தோட சிங்கிள் தான். வராகன் அப்படிங்கிறது என்ன சொல்றாங்க? வராகன்ங்கிறது என்ன? பொன்.
பெண் yes ma'am. அதுதான் சொல்றாங்க. ஓகே. அடுத்தது வந்து கோணி. கோணினாலும் பன்றின்னு தான் சொல்லுவாங்கப்பா. இருளி. இருளி அப்படின்னாலும் என்னதா பன்றி தான் வரும். பன்றிதான் ma'am. இருளி. இதெல்லாம் ஒரு சொல் குறித்த பல சொற்கள் அந்த மாதிரி நம்ம கொஸ்டின் வரும். அதுக்கப்புறம் நம்ம குரால்னா என்ன லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். தெரியல உங்களுக்கு ஆஃப்லைன்லான்னு தெரியல. குரால் சொல்லுங்க. குரால்னாலும் கோட்டானாலும் சேம். அப்படியே என்னது கூகை தான் குரால் அப்படின்னு சொல்றாங்க. பெரும் புல் அப்படிங்கறதும் அதுதான் சொல்றாங்க. பெரும் புல்னா என்னது? பெரும் புல்னு வந்துச்சுன்னா கூகை. ஒன்னா கூகை. ஆப்ஷன்ல கூகை இருந்தா போடுங்க, ஆப்ஷன்ல கழுகு இருந்தாலும் போட்டுருங்க. ரெண்டுக்குமே அது சேம் தான். ரெண்டுமே அது சேமானதுதான். ஓகேவா? குழந்தை அப்படிங்கிறது எந்த ஊரோட மருவுப்பா? குழந்தைங்கிறது எந்த ஊரோட மருவு? பெருங்குளத்தோட மருவுதான். பெருங்குளம். ஓகே. மயிலாப்பூர் எதுக்கு என்ன மருவு? எதோட மருவு? மயிலை ma'am. மயிலாப்பூர் மயிலை. மயிலை. மாயூரம்ங்கிறது மாயூரம். மயிலாடுதுறை ma'am. மயிலாடுதுறை மாயூரம். ஓகே. சோ இதெல்லாம். உரகம்னா என்னப்பா? உரகம்னா என்ன மீனிங்? பாம்பு ma'am. உரகம். எந்த ரகரம் போடுவீங்க? உரகம்னா பாம்பு. சின்னரா. சின்னரா தான் போடுவீங்க. பனினாலும் பாம்பு தான். அது எந்த நகரம் போடுவீங்கப்பா? பனி. மூணு சுழினி பாம்பு. ஃபர்ஸ்ட் போட்டிருக்கிறதா இல்ல வந்து ரெண்டாவதா போட்டிருக்கிறதா? ரெண்டாவதா போட்டிருக்கிறது. 3 சொல்லினா. ஓகே. சொன்னீங்களா? ஓகே. மாசுணம்னா என்னப்பா? பாம்பு ma'am. மாசுணம் பாம்பு ma'am. வந்து. அசலம்னா என்ன மீனிங்ப்பா? அசலம்னா என்ன மீனிங்? அசலம்னா க்ளூ. அசலம்னா மலை தான் நம்ம அசலம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலை. வதுவைனா என்னப்பா? வதுவைனா திருமணம். என்ன? அகவைனா என்ன? வதுவைனா திருமணம். வதுவைனா மேரேஜ், திருமணம். அகவைனா வதுவைனா வயசா? அகவைனா ஏஜ். கரெக்ட். வயசு. வயது. வயது அப்படிங்கிறது என்ன குற்றியலுகரம் டைப்பு? வயது அப்படிங்கிறது உயிர் தொடர் குற்றியலுகரம். வெரி குட். உயிர் தொடர் குற்றியலுகரம் வயது. இதை எய்துங்கிறது சொல்லுங்க பாப்போம். கரெக்டா கான்செப்ட் புடிச்சிருந்தீங்கன்னா சொல்லிருக்கலாம். எய்துங்கிறது என்ன? வெரி குட். இடைத்தொடர் குற்றியலுகரம். சோ ஈ குட்டல் ஆ உயிர் மெய் வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க. அப்ப 2 எழுத்து இல்லையா? அப்ப கட்டாயமா என்னது? என்ன போட்டுடலாம்? உயிர் தொடர் குற்றியலுகரம். நாடு இதுல எது குற்றியலுகரம்? நடு. நாடுதான் குற்றியலுகரம். இது வந்து உயிர்த்தொடருக்கு அடுத்தபடியா குசுறுத்துபுரு வந்தாலுமே தனிக்குறிலுக்கு முன்னாடி குசுறுத்துபுரு வந்தாலுமே அது வந்து முற்றியலுகரமா தான் கொள்ளப்படும். முற்றியலுகரமுக்கு எவ்வளவு மாத்திரை வரும்? ஒரு மாத்திரை. அப்படியே குறையாத அப்படியே ஒரு மாத்திரை வரும். அளவன்னா என்னப்பா? அளவன்னா என்ன? அளவன்னா ஒரு இது கடல் வாழ் உயிரினம். முதலையா? நான் போட்டேன். நண்டுன்னா அளவன் அப்படின்னு ஓகேவா? ஓகே. ஒவ்வொரு வீட்டிலும் வருமா வீடுகளிலும் வருமா? லாஸ்ட் கிளாஸே நான் சொன்னேன். ஒவ்வொரு வீடுகளிலும். ஒவ்வொருன்னு வந்துச்சுன்னா சிங்குலர் தான் வரும். ஒவ்வொரு வீட்டிலும் தான் வரும். வீடுகளிலும் வராது. ஆரைக்கல் அப்படின்னா அது எந்த ஊரு? ஆரைக்கல்னா எதோட வரும்? ஆரைக்கல்னா நாமக்கல். ஓகேவா? ஆரூர்னா எதை சொல்றாங்க? ஆரூர்னா எதை சொல்றாங்க? அது திருவாரூர் தான் சொல்றாங்க. திருவாரூர். நாகலாபுரம் அதுக்கு என்ன சொல்றாங்கப்பா? நாகலாபுரம். நாகைன்னு சொல்றேன் கரெக்டா? இது
நோ மேம். அப்ப நாகை எதுக்கு வரும்? நாகப்பட்டினமா? எஸ் மேம். நாகப்பட்டினம் தான் மேம். நாகலாபுரம்க்கு என்னன்னா அரகண்டபுரம். ஏதோ அரகண்டபுரம். அவுட் சோர்ஸ் மெட்டீரியல் தான். நம்ம கவர் பண்ற டெஸ்ட்ல இது கவர் பண்றோம். பாத்தீங்கன்னா தெரியும். என்னன்னா 12வது டெஸ்ட்ல இது கவர் ஆகுது. அரகண்டபுரம். நாகலாபுரம் வந்து அரகண்ட அரகண்டபுரம். நாகலாபுரம் நம்ம மேற்கு பாளையம் வருமா கிழக்கு பாளையம் வருமா? கிழக்கு பாளையம் மேம். நாகலாபுரம் கிழக்கு பாளையம். சாத்தூர் அதுவும் கிழக்கு பாளையம். ஓகே. கோருகிறேன், நான் வந்து மன்னிப்பு கோருகிறேன், எந்த ரா வரும்? இது கரெக்டா? மன்னிப்பு கோருகிறேன். நோ மேம். பெரிய ரூ வரும். கோருகிறேன். இந்த ராக்கு பதிலா என்ன வரும்? பெரிய ரா. பெரிய ரா வரும். அதுதான் கோருகிறேன் வரும். சரி. ஞமலி நாய். அதுக்கப்புறம் தவறானதை தேர்வு செய்க. சொல்லுங்க. டகரம் சொல்லுக்கு முதல்ல, அதாவது தமிழ் சொல்ல பத்தி கேக்குறாங்க. டகரம்ங்கிறது சொல்லுக்கு முதல்ல வராதுன்னு சொல்றாங்க. ஞகரம் மேம். அதுவும் சொல்லுக்கு முதல்ல, இது வந்து சொல்லுக்கு முதல்ல வராது. கரெக்ட். ஞகரமும் சொல்லுக்கு முதல்ல வராது. ஏன்னா அங்கனம் இங்கனம் அப்படிதான் வருமே தவிர இதுவும் சொல்லுக்கு முதல்ல வராது. இது கரெக்ட். உயிரெழுத்துகள் 12 சொல்லுக்கு முதல்ல வரும்னு சொல்றாங்க. இது கரெக்டா? உயிரெழுத்துகள் 12ம் சொல்லுக்கு முதல்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா? நோ மேம். நோ மேம். 11 தான் வரும். உயிரெழுத்துகள் 12மே வரலாம்லப்பா. அன்பு, ஆருயிர், இனிமை, அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு சொல்லுங்க. ஈகத்துல ஈகை. அக்கு வராதுல்ல மேம். உயிரெழுத்துகள். ஆயுதம் வராது. மத்த உயிரெழுத்துக்கள் ஆ முதல் ஔ வரையிலும் வரும். அடுத்தது இதே 3 சொல்லினா பாருங்க. 3 சொல்லி அப்ப 12ன்னு சொல்றது தப்பு. இல்ல, நீங்க சொல்லி பாருங்க. ஆ முதல் ஔ வரையில் சொல்லுங்க. 12. இது கரெக்ட். 3 சொல்லி நான் வந்து அப்படியே டவுட்டா இருந்தாலும் அடுத்த ஆப்ஷன் பாருங்க. 3 சொல்லி நான் வந்து வருமா நமக்கு? மெல்லின நகரம் வருமா? வராது மேம். வராது. இந்த மயங்கொலி எழுத்துக்கள், மொத்த மயங்கொலி எழுத்துக்கள் எத்தனைப்பா? 8 மேம். அந்த 8ல நன்றிக்கு போடுவோம் இல்லையா? இந்த நான் மட்டும்தான் சொல்லுக்கு முதல்ல வரும். நன்றிக்கு போடுற நான் மட்டும்தான் சொல்லின் முதல்ல வரும் மயங்கொலி எழுத்துல. வேற எதுவுமே சொல்லோட முதல்ல வராது. 2 சொல்லினா வராது, 3 சொல்லினா வராது. லகரம் லட்டுன்னுல தப்பு. லாவும் வரக்கூடாது, ராவும் வரக்கூடாது, டாவும் வரக்கூடாது. ரப்பர்னு எழுதுறது தப்பு, லட்டுன்னு எழுதுறது தப்பு, டமாரம்னு எழுதுறது தப்பு. சோ மீதி எழுத மயங்கொலியும் வராது. சரி. பின்வரொன்றில் சொல்லின் முதல்ல எது வரும் அப்படின்னு கேக்குறாங்க. சொல்லோட முதல்ல எதெல்லாம் வரும்? இது எப்படி கொஸ்டின் இருந்திருக்குன்னா, முதலில் வராதது எது வராது அப்படின்னு கேட்டிருக்கோம். அனைத்துமே வராது மேம். எதுவுமே வராது. நம்ம என்ன சொல்லிட்டோம் ஏற்கனவே? மயங்கொலி எழுத்துக்கள். மயங்கொலி எழுத்துல நன்றிக்கு போடுற நாவை தவிர எதுவுமே வராது அப்படின்னு சொல்லியாச்சு. இங்கு பஞ்சு மற்றும் கண்டு இதெல்லாமே என்ன தொடர்? என்ன குற்றியலுகரம்? மென்தொடர் குற்றியலுகரம் மேம். எங்கன்னா நம்மனா மென்தொடர் மென்தொடர் குற்றியலுகரம். ஓகே. எது கரெக்ட்? இதுல வந்து சேர்த்து எழுதுகள்ல எது கரெக்ட்? இல்லை கூட்டல் பொருள் சேர்த்து எழுதுக. அப்போ நம்ம இல்லை பொருள்னு ஆன்சர் சொல்லுங்க. இது நன்னூல்ல இருக்கும்பா. எல்லா பொருள் மேம். ஓகே. ஞாபகம் இருக்குங்களா? டெஸ்ட் நம்பர் ஞாபகம் இருக்கா? சரிங்க, தேடிக்கோங்க. டெஸ்ட் ஒரு 10 டெஸ்ட்டுக்குள்ளதான் நான் ரிவிஷன் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. இல்லை பொருளும் வரும், இல்லா பொருளும் வரும். எல்லாமே இது எல்லாமே கரெக்ட். இல்லை பொருள் இப்ப போடாமே வரலாம், இப்ப போட்டு வரலாம். சோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. எல்லாமே கரெக்ட். இன் அப்படிங்கிற சாரியை எதுல பெற்று வருகிறது? இன் அப்படிங்கிற சாரியை பெற்று வரும் உறுப்பு. இது எல்லாத்துலயுமே இன் சாரியை பெற்று வரும். ஆணை, ஆ கூட்டல் இன் கூட்டல் இதை பிரிப்பீங்க. பதற்றக்கல், அதுவும் நீங்க இன் சாரியை வரும். பதிற்றுலக்கு, பதின், பதின், பதிற்று அப்படிங்கறதுல இன் சாரியை வரும். சோ இது நீங்க பகுபதர் உயிர்ப்பிணக்கம் பிரிச்சு எழுதுனீங்கன்னா இன் சாரியை வரும். எதுல இருக்கு அப்படின்னா டெஸ்ட் 5 மெட்டீரியல்ல நன்னூல்ல போய் பாத்தீங்கன்னா இருக்கும். நன்னூல்ல தான் இருக்கும். ஓகேங்களா? டெஸ்ட் 5 நன்னூல்ல இருக்கும், பாத்துக்கோங்க. அடுத்து பாருங்க. அபண்டன் ஓர். ஓகே, சரி சொல்லுங்க. அபண்டன் ஓர்னா என்ன?
ஜஸ்ட் கெஸ். அபண்டன் ஓர்னா என்ன? இகழ்ச்சியா, நடக்க இயலாமையா, வளர்திர் முனையா, கழிவு பொருள் தான் சொல்றாங்க. அபண்டன் ஓர். ஏ வரிசையாவது நம்ம படிச்சு வச்சுக்கலாம்ப்பா. இல்லைன்னா வால்யூம் 14 வால்யூம் இருக்கு. அது எல்லா வால்யூம்லயுமே இப்ப ஃபர்ஸ்ட் வால்யூம்ல பாத்தீங்கன்னா ஏல இருந்து ஜி வரையில இருக்கும். ரெண்டாவது ஹெச்ல இருந்து எல் வரையில இருக்கும். அப்ப நம்ம என்ன பண்ணிக்கலாம், அது ஃபர்ஸ்ட் என்ன அந்த வால்யூம்ல ஃபர்ஸ்ட் இருக்கிறத மட்டுமே நம்ம படிச்சுக்கலாம். சரி. ஆப்சன்டிசம். ஆப்சன்டிசம்னா ஆப்சன்ட்னாவே என்ன அர்த்தம்? ஆப்சன்டிசத்தை ஆப்சன்ட்னா நான் ஸ்கூலுக்கு ஆப்சன்ட்னா என்ன அர்த்தம்? அப்போ என்ன வரும்? பணிக்கு வருகை தருதல் வராது. பணியை தொடர்ந்து ஆப்சென்ட் ஆயிருது அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை தவிர்த்து அதை ஒதுக்குறேன். அப்ப ஆப்சன்டிசம்னா என்னது? தவிர்த்தொதுங்கல் தான் வரும். போலியை ஏற்றுக்கொள்வது. போலிங்கிறதுக்கு என்ன தெரிஞ்சாவே போதும். போலியை ஏற்றுக்கொள்வது. அக்செப்டன்ஸ் ஃபோர்ஜ்டு. அக்செப்டன்ஸ் ஃபோர்ஜ்டு. இதுதான் வந்து போலியை எதிர்த்து கொள்வது. ஏசி வரிசையில இருக்கும். ஆனா இதுல என்ன டெஸ்ட்? ஏஎஸ் வரிசை. அப்போ டெஸ்ட் 3யா? டெஸ்ட் 2 பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்குப்பா இது. சரி. வந்தான் சாத்தன். இது வந்து குறிப்பு வினை முற்று தொகை அப்படின்னு சொல்றாங்க. வந்தான் சாத்தன் இதுக்கு வந்து என்ன என்ன பொருள்? சொல்லுங்க. ஒண்ணும் இல்ல. இந்த பெயர் சொற்கள் இங்க சேர்ந்திருக்கா? உவமை சொல்ல இங்க வந்திருக்கா? உவமை சொல்ல நம்ம எடுத்துடலாம். வினையடைய நம்ம எடுத்துடலாம். வினையடைனா என்னன்னு சொல்லுங்க. பெயரடை வினையடை சொல்றாங்களப்பா. அப்படின்னா என்னப்பா? பெயரடை வினையடைனா என்ன? இப்ப நல்ல பையன்றது நல்லன்றது பெயரடைமை, பையன்றது பேரு. நல்ல பையன். இதுல வந்து எந்த காலமும் பண்ணாத நமக்கு கொடுத்திருக்க மாட்டாங்க. ஜஸ்ட் ஒரு பண்பை மட்டுமே உயர்த்தும். சோ நல்ல பையன், நல்ல பூ, நல்ல மனம், இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா பெயரடை. வினையடைனா ஒரு வினைக்கு முன்னாடி மெல்ல வந்தான். வந்ததுங்கிறது என்னப்பா? வந்தங்கிறது என்ன? வந்தான் ஒரு வினை. அவன் எப்படி வந்தான் அப்படின்னா மெல்ல வந்தான், இல்லைன்னா விரைவாக வந்தான், இல்லைன்னா மெல்ல பேசினான். பேசினான்ங்கிறது என்ன? பேசுறதுக்கு ஒரு வினை. மெல்ல பேசினான், மெல்ல எழுதினான், மெல்ல படம் வரைந்தான் அப்படின்னு அந்த மாதிரி. ஓகேவா? நன்றாக வரைந்தான், படம் வரைந்தான். சோ இந்த மாதிரி இருக்கல வினையடை. அப்ப இங்க ஏதாவது வினையடை வந்திருக்கா? இந்த சாத்தன்கிற ஒரு பெயர் சொல்ல பத்தி ஏதாவது நம்ம சொல்லியிருக்காங்களா? எதுவுமே சொல்லல. மிகைப்படுத்தி சொல்லியிருக்காங்களாப்பா? கிடையாது. பெயர் சொற்கள் வந்திருக்கா சேர்ந்து? வினை சொற்கள் முடிவுடன் குறிக்கப்படுகின்றன. இது கரெக்டா? வினை சொற்கள் முடிவோட வந்திருக்கு. வந்தான்கிற வினை சொற்கள் வினை முற்ற, ஆக்சுவலி இது வினை முற்று தொடர். வினை முற்று தொடருக்கு எக்ஸாம்பிளே நம்ம இப்படி எடுத்துக்கலாம். வினை சொற்கள் முடிவுடன் குறிக்கப்பட்டுள்ளன அப்படின்னு. ஓகேங்களா? அது போக இது வந்து குறிப்பு வினை முற்று தொகைன்னு சொல்லுவாங்க. சரி. வடுகன் கூட்டல் நாதன் இதோட வடிவம் என்ன? அதாவது சேர்த்து எழுதிங்கன்னா என்ன கிடைக்கும் கேக்குறாங்க. ஆப்ஷன் கீழ இருக்கிற ஆப்ஷன் காட்டு. வடுகன் கூட்டல் நாதன் என்னன்னா என்ன ஆன்சர்? வடுகநாதன். கூட்டல் நாதன்னா வடுகநாதன். அப்ப வடுகநாதனை நீங்க எப்படி பிரிச்சு எழுதணும்ப்பா? வடுகன் நாதன் அப்படின்னு. மயங்கொலி எழுத்துக்களே எது முன்னாடி வரும்னு சொல்லிருக்கேன்? ஃபர்ஸ்ட் மொழிக்கு முதல் எழுத்தா எது வரும்னு சொல்லிருக்கேன்? நகர வரிசை மட்டும். சரி. ஓகே. இங்க பாருங்க. மக்கள் கூட்டல் சுட்டு அப்படிங்கிறது ஒரு விதி. எந்த புணர்ச்சி விதிப்படி இந்த இல்லு வந்து இட்டா மாறி இருக்கு? மக்கள் சுட்டுன்னு மாறி இருக்கு. சொல்லுங்க பாப்போம். நிலைமொழி ஈறு திரிஞ்சு முடிச்சிருக்கு. இது தெரியும். இது நார்மலா சொல்றாங்க. வருமொழி முதல்ல துரிஞ்சுச்சா? இது தப்பு தானே? ஏன்னா வருமொழி முதல்ல சூ இருக்கு. ஆன்சர்ல பாருங்க, பிரிச்சு சேர்த்து எழுதின பிறகும் கூட சூதா வந்துடுது. அப்ப இது தப்பு. நிலைமொழி ஈற்றுல இல் வந்து நிலைமொழி ஈற்றுல இருக்கிற இல் வல்லினம் வரும்போது இட்டாக மாறி இருக்கு. இந்த இடத்துல எப்படி வந்திருக்கலாம்னா வல்லினம் வரும்போதுன்னு ஒண்ணு சேர்த்து எழுதி இருந்திருக்கலாம். அப்ப கரெக்டா இருந்திருக்கு. சோ பி த ஆன்சர். சே கூட்டல் அடி புணர்ச்சிக்கு சேயடி சேவடி அப்படின்னு 2 வடிவங்களும் இருக்குன்னு சொல்றாங்க. இது கரெக்டா? கரெக்ட்டுங்க மேம். ஆன்சர் சொல்லுங்க. அதுக்கப்புறம் நிலைமொழி இறுதியில ஏகார உயிரெழுத்து வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தா இய்யு இவ்வு அப்படிங்கிற 2 உடம்பெடுமைகளும் தோன்றும். இது வந்து உடம்பெடுமை. சோ இது கரெக்ட். ஓகேவா? அந்த புணர்ச்சி விதி சொல்லிருங்க.
ஏமுன் முதல்ல ஈ ஆன்சர் சொல்லிருங்க. இவ்விரண்டும். விளக்கமா விளக்கம்ன்ற ஆன்சர் ஃபர்ஸ்ட் சொல்லிடுங்க. சரியான விளக்கம் தான் மேம். சோ கூற்று சரி, காரணம் ரெண்டுமே சரி. ஆர் வந்து ஏ வந்து விளக்குது. இ ஐவலின் எவ்வும் யானைய உயிர்வழி வவ்வும் ஏமுன் இவ்விரண்டும். இ ஐவரின் எவ்வும். ஐ வரமாட்டேங்குது. ஐ எப்படி போடணும்? சரி விடுங்க. இ ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர் இ ஐய தவிர வேற எது வந்தாலும் வா வகரம் போட்டுக்கலாம். வகரம் போட்டுக்கலாம். ஏ வந்துச்சுன்னா மட்டும் சேயடி சேவடி ரெண்டுமே வரும். அவ்வளவுதான். அடுத்து பாருங்க, ரெண்டுமே கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன். பொருந்தா சொல் இது நீங்க படிங்க. படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா இதெல்லாம் மனப்பாடம் பண்ற திங்ஸ். ஓகேவா? இது படிச்சுக்கோங்க, அப்படி தெரியும். இது நீங்க பாருங்க, இது பொறுத்துங்க பார்ப்போம். அரவு, அரண். நான் சொல்லியிருக்கேன், இதுல எது ஸ்னேக்கோ, ஸ்னேக் வந்தாவே அது இஸ்ன்னு ஒரு சவுண்ட் போடுமா? இதுல எது ஒலி மேம். ஸ்னேக்கோ அதுக்குதான் ஒலி. இந்த நாள்ல எது ஃபர்ஸ்ட் ஒன் ஒலி மேம். இப்ப அரவு ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு ஒலி. the challenge is சின்ன ராவா பெரிய ராவா? அப்ப சின்னரா சின்னராம். நம்ம கிளாஸ்லயே சொல்லியிருக்கோம். அப்போ ஒண்ணுக்கு ஈ தான். அப்ப இதுவும் வராது. மீதில ஏதோ ஒண்ணு மேட்ச் பண்ணுங்க பாப்போம். அரவன்னா அப்புறம் ஸ்னேக் வந்து கழுத்துல சுத்தி இருக்கிற இறைவன் சிவன் தானே இல்லையா? அப்ப இந்த அரண் வந்து எப்பொருளுக்கும் இறைவன். அப்ப 3க்கு வந்து அப்படியும் பார்த்தாலும் இதுவும் இருக்கு, இதுவும் இருக்கு. அப்ப நீங்க 2, 4 மேட்ச் பண்ணாதான் முடியும். அரவன், இந்த அறம்னாவே என்ன அர்த்தம்ப்பா? அரண் செய்யறது மேம். அரவன்னா அறத்தை பிறப்பிக்கும் தலைவன், ஜீவன், இந்த மாதிரி சொல்லலாம். பெரியரா அரவு வந்துச்சுன்னா அறுதியிட்டு சொல்றேன், நான் முடிவிட்டு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அறுதி அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஓகே. எது தவறான இணை? இதுவுமே நீங்க பார்க்கலாம். ஆனா ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களே, கலப்படம் செய்யப்பட்டது. இது கரெக்ட். ஓகே. எது வந்து தப்புனா இதுதான். ஏன்னா அடல்ட்ரேட்டட் அப்படின்னாவே கலப்படம்ங்கிறது கரெக்ட். இங்க பாருங்க, அதே அடல்ட்ரேஷன் தான் ஒழுக்கக்கேடுன்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. அடல்ட்ஹுட் தான் நமக்கு நல்லாவே தெரியும். நான் என்ன சின்ன குழந்தையா, நான் ஒரு அடல்ட் அப்படின்னு சொல்றோம்னா. அடுத்தது அடம்பிரேட்னா இப்ப எலாபரேட் அடம்பிரேட் வந்து ஆப்போசிட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மேலோட்டமா சும்மா அப்படியே தண்ணி தொளிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி. அடம்பிரேட் அப்படிங்கிறது வந்து மேலோட்டமா மாதிரி. ஸோ அடல்ட்ரேட்டட் தெரிஞ்சாவே நம்ம இதுக்கெல்லாமே ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நீங்க இது படிங்க. இது வந்து டெஸ்ட் 5 தான். டெஸ்ட் 5க்குள்ள இருக்கும்பா, இல்லைன்னா 3க்குள்ள இருக்கும். எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. ரொம்ப நாள் ஆச்சு கொஸ்டின் எடுத்து. நீங்க பாருங்க. சரி, உயிர்மை எழுத்து உயிர் மெய்யாகிய இரண்டின் பிறப்பிடத்திலும் பிறப்பதால் உயிர்மை அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா எழுத்து அப்படிங்கிற சிலபஸ் லைன் இருக்கு. சோ இப்படி பேசிக்கா கேட்டாலும் கேட்பாங்க. உயிர்மை எழுத்து ஒலிக்கும் போது உயிரின் ஒளி முன்னும் மெய்யின் ஒளி பின்னுமாக வருகிறது. அப்படியா? ஒரு உயிர்மை எழுத்து கான்னு சொல்லுங்க. அப்ப எது ஃபர்ஸ்ட் வருது, எது பின்னாடி வருதுப்பா? உயிர் தான் பின்னாடி கா அப்படின்னு சொல்லும்போது இக்கு தான் முன்னாடி வருதே தவிர பின்னாடி தான் வருது. அப்ப இது தப்பு. அதுக்கப்புறம் இது பாருங்க, உயிர்மை எழுத்து உயிர் மெய்யாகிய இரண்டின் பிறப்பிடத்திலும் பிறப்பதால் உயிர்மை என்னும். கரெக்ட் தானே? உயிர்மை எழுத்து உயிர் மெய் இந்த ரெண்டே சேர்த்தி தானே பிறக்குது உயிர்மை எழுத்து. அப்ப இது கரெக்ட். ஓகே. உயிர்மை எழுத்துக்கு வரி வடிவம் எது, ஒளி வடிவம் எது கொடுக்குது? வரி வடிவம் எது கொடுக்குது? இதான் கொஸ்டின். உயிர் எழுத்துக்கு வரி வடிவம் உயிர் எழுத்தா மெய் எழுத்தா? சரி, நான் சொல்லிடுறேன். இப்போ ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து வைண்ட் அப் ஆயிடும். மறுபடியும் வர்றீங்களா? ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜிஎஸ் பார்க்கலாமா, இல்ல கோயிங் டு ஸ்லீப்பா? சொல்லுங்க. பார்க்கலாம். சரி, கரெக்டா 10 மினிட்ஸ் ஆஃப்டர் ஷார்ப்பா வந்துருங்க. ஓகேவா? சரி, காங்கிற உயிர்மை எழுத்து வரி வடிவமா என்னப்பா? வரி வடிவம் மெய்யெழுத்து. வரி வடிவம்னா அது நம்ம ஃபாண்ட் நம்ம கண்ணுல பாக்குறோம்ல. வரி வடிவம் வந்து மெய் எழுத்து. ஓகே, பாக்குறது வந்து இது. ஓகே. அதுக்கு அடுத்து 62 கொஸ்டின். இப்பதான் ஒருத்தங்க ஜாயின் பண்ணிருக்கீங்க. இங்க பாருங்கப்பா, ஒரு ஃபியூ மினிட்ஸ்ல வந்து எண்ட் ஆயிடும். நீங்க மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் சேம் லிங்க் டச் பண்ணிவாங்க. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் ஜிஎஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் அது ஒரு 40 மினிட்ஸ் போகும். அப்புறம் நம்ம வைண்ட் அப் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இதேதான் எது பொருந்தாத சொல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இலக்கண விதிப்படி எது பொருந்தாத சொல்னு கேட்டிருக்காங்க.
நான் ஆக்சுவலி எல்லாமே வரலாம். வாய்ப்பு இருக்கு. ஆனா இல்லா பொருள்ங்கிறது இலக்கண வடிவத்துல அந்த அளவுக்கு சிறந்தது இல்ல அப்படின்னு சொல்றாங்க. ஓகே.